ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா குழந்தைகளுடைய சுத்தமான, சுபமான, நல்ல விருப்பங்கள், நல்ல ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காகவே வந்திருக்கார். இப்போ நாம பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கும்போது பாபா நம்மளுடைய அனைத்து ஆசைகளையுமே பூர்த்தி செய்வதற்கு பாண்டேஜ்ல வந்துடுறார். என்னுடைய குழந்தைங்கிற பெருமை கூட அவருக்கு இருக்குது. அதனால இன்னைக்கு மகா வாக்கியத்துல பாபா நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார்? குழந்தைங்களே, நீங்க பக்தி மார்க்கத்துல என்னையே அழைச்சிங்க தெரியுமா? நான் செஞ்ச எல்லா விதமான தவறுகளில் இருந்து, சுமைகளில் இருந்து, பாவ செயல்களில் இருந்து என்ன விடுதலை பண்ணுங்க. எந்த தர்மராஜருடைய தண்டனைக்கு நான் ஆளாக கூடாது. அதுக்கு நீங்க என் மேல கருணை காட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு பக்தியில நம்ம வேண்டணும். இறைவனை நம்ம நினைச்சோம், பிரார்த்தனை செஞ்சோம். பாபா அதற்காகவே குழந்தைகளுக்கு நன்மை செய்வதற்காக பாபா வந்திருக்கார். இன்னைக்கு மகா வாக்கியத்துல मीठे बच्चे बाप आया है तुम्हारी सब शुद्ध कामनाएं पूरी करने. இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருப்பது உங்கள் அனைத்து மனோ ஆசைகளை, சுத்தமான மன விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காகவே. रावण अशुद्ध कामना पूरी करता है, बाप शुद्ध कामना पूरी करता है. ராவணன் அசுத்தமான ஆசைகளை நிறைவேற்றுறார். ஆனா பாபாவோ சுத்தமான ஆசைகளை பூர்த்தி செய்கின்றார். நமக்கு பாருங்க எவ்வளோ சுத்த ஆசைகள் இருக்கு. சுத்தமான நஷான்னு சொல்லலாம், சுத்தமான அகங்காரம்னு சொல்லலாம். அசுத்த அகங்காரம் வேற, சுத்த அகங்காரம் வேற. அசுத்தமான ஆசைகள் வேற, சுத்தமான ஆசைகள் வேற. ரெண்டுக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்கு இல்லையா? அதனால பாபா நமக்கு சுத்தமான ஆசைகளை நிறைவேற்ற வந்திருக்கார். கேள்வி, जो बाप की श्रीमत का उल्लंघन करते हैं उनकी अंतिम गति क्या होगी? யாரு பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு புறம்பாக நடக்கின்றனரோ அவர்களின் கடைசி நிலை எப்படி இருக்கும்? இவ்வளோ எச்சரிக்கை கொடுத்தும் பாபாவோட ஸ்ரீமத்துக்கு புறம்பா யார் நடக்கிறாங்க, ஸ்ரீமத்துக்கு கவனம் கொடுக்கறது இல்லை, அதை பொருட்படுத்துறது இல்லை அப்படின்னா அவங்களுடைய கடைசி நிலை என்னவாக இருக்கும்? श्रीमत का उल्लंघन करने वालों को माया की भूत अंत में राम नाम सत्य करके घर ले जाएंगे. ஸ்ரீமத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்களுக்கு மாயா என்ற பூதம் கடைசியில என்ன பண்ணுமா? மாயாங்கிற பூதம் கடைசியில ராமர் சத்தியமானவர் சத்தியமானவர்னு சொல்லியே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுமா. உனக்குள்ளர ராமர் இருக்கான்னு சொல்லி சொல்லி மாயாங்கிற பூதம் அழைச்சிட்டு போயிடும். फिर बहुत कड़ी सजा खानी पड़ेगी. தெரியாது, இது மாயாதான் தெரியாது. அப்படி நம்ம புத்தி என்ன பண்ணிடுது? மெதுவா இழுத்துட்டு போயிடுது. அப்படிப்பட்ட குழந்தைகளினுடைய நிலை கடைசியில் கடினமான தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும், கடின தண்டனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸ்ரீமத் பர் ந சலே தோ ஏ மரே. ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் அந்த குழந்தைகள் இறந்து விட்டனர். தர்மராஜ் பூரா கிசாப் லேத்தா ஹே. தர்மராஜர் என்பவர் எல்லா விதமான முழு கணக்கு வழக்குகளை பார்ப்பார் இல்லையா? इसलिए बाप बच्चों को अच्छी मत देते हैं, बच्चे माया की बुरी मत से सावधान रहो. ஆகவே பாபா குழந்தைகளுக்கு நல்ல வழிப்படுத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக கூறுகின்றார், குழந்தாய், மாயாவினுடைய தீய வழியிலிருந்து எப்போதுமே எச்சரிக்கையோடு இருங்க. ऐसा न हो बाप का बनकर फिर कोई विकर्म हो जावे, 100 गुना दंड भोगना पड़े. அப்படி நீங்க இருக்கக்கூடாது. சத்தியமான பாபாவை தெரிந்து அவர் குழந்தை ஆன பிறகு ஏதாவது தீய செயல்கள் செய்துவிட்டால் 100 மடங்கு தண்டனையை அனுபவிக்க நேரிடும்.
அப்படிப்பட்ட தண்டனை அடையும்படியான எந்த தீய செயல்களை நீங்க செய்யாதீங்க. பாருங்க, பகவானுக்கு குழந்தைங்க மேல எவ்வளோ அன்பு இருக்கு, கருணை இருக்கு. அதனாலதான் பாபா அப்படின்னா சொல்றார், श्रीमत पर न चलना पढ़ाई छोड़ना ही अपने ऊपर बदुआ कृपा करना है. பாபா இவ்வளோ சொல்லியும் நீங்க ஸ்ரீமத் படி நடக்கல, படிப்பை விட்டுறீங்க என்றால் தனக்குத்தானே சாபத்தை கொடுத்து கொள்கிறீர்கள். தனக்குத்தானே கிருபை காட்டுவதில்லை என்று பொருள். ஆகவே பாபா என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார், ஸ்ரீமத் என்பது ரொம்ப 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 லாபம் தரக்கூடியது. எல்லா விதமான விக்கர்மங்களில் இருந்தும் பாவச் சுமைகளில் இருந்தும் நம்மை காப்பாற்ற வல்லதுதான் ஸ்ரீமத். கீத் ஓம் நமோ சிவாயா. பக்தி மார்க்கத்துல என்ன பாடல் பாடணும்? ஓம் நமோ சிவாயா. ஓம் சாந்தி. ये परमपिता परमात्मा की महिमा भक्त लोग गाते हैं. பரம்பிதா பரமாத்மாவினுடைய மகிமையை பக்தர்கள் பாடுகின்றனர். कहते भी हैं, हे भगवान, हे शिव बाबा, ये किसने कहा? கூறுகின்றார்கள், ஹே பகவான், ஹே शिव पिता शिव बाबा, யாரு சொன்னது இப்படி? ஆத்மா ने अपने बाबा को याद किया. ஆத்மா தனது அப்பாவை நினைக்குது. क्योंकि आत्मा जानती है हमारा लौकिक बाप भी है, यह परलौकिक बाप शिव बाबा. ஏன்னா எல்லா ஆத்மாக்களுமே தெரிந்துள்ளனர், லௌகீகத்துக்கு ஷரீர தந்தை இருந்தாலும் நம்முடைய பரலோகீக பிதா சிவபிதா சிவபாபான்னு தெரிகின்றது. वो आते भी हैं भारत में और एक ही बार अवतार लेते हैं. அவர் வருவது ஒரே ஒரு பாரத தேசத்தில் ஒரே ஒரு முறைதான் வர்றார். காத்தே பி ஹே பதீத் பாவன் ஆவோ. ஆகவேதான் புகழ் பாடுகின்றார்கள் அனைத்து பக்தர்களும், பதீத்த பாவனரே வாங்க. பகவான் மேல எவ்வளோ அன்பு, எவ்வளோ காலம் இந்த மகிமை பாடணும், எத்தனை பிறவிகளா பாடணும். भ्रष्टाचारी पतितों को श्रेष्ठाचारी पावन बनाने लिए, தூய்மை இழந்த எங்களை உயர்ந்த நிலைமைக்கு எடுத்து செல்வதற்காக நீங்க வாங்க அப்படின்னு அழைத்தோம். परंतु सब अपने को पतित भ्रष्टाचारी समझते नहीं है. ஆனா எந்த பக்தர்களும், நாம கூட பக்தி காலத்துல தன்னை ரொம்ப கீழானவர்கள் என்று நினைத்ததில்லை. सब एक किस्म के भी नहीं होते. எல்லாரும் ஒன்று போல் இருப்பதில்லை. ஹரை காப்பது அப்னா அப்னா ஹோத்தா ஹே. பாபா சொல்றாங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய பதவி தனது தனது. ஒருத்தங்களும் ஒவ்வொரு நிலைமையில இருக்காங்க. ஹரைக்கு கர்மோं की गति न्यारी होती है. பாபா சொல்றாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவினுடைய நிலை என்பது தனிப்பட்டதாக இருக்குது. யாரு யார மாதிரி கிடையாது. एक ना मिले दूसरे से, ஒருவரை போல் மற்றொருவர் கிடையாது. பாபா बेट समझाते, तुम बाबा को ना जाने कारण इतने आर्फन पतित बन गए हो. பாபா சிரேஷ்டாச்சாரி ஆக்கக்கூடியவர் வந்து கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் அனாதைகளாக ஏழையாக ஆகிவிட்டீர்கள். कहते भी हैं पतित पावन सर्व के सद्गति दाता आप हो. நீங்க என்ன எப்படி அழைச்சிங்க தெரியுமா? பதீத்த பாவனரே, சத்கதின் வள்ளலும் நீங்களே என்று அழைத்தீர்கள். फिर गीता गंगा पतित पावनी कैसी हुई? பாபா புரிய வைக்கிறார், விளக்குறார். பதீத்த பாவனனே அப்படின்னு சொல்லி அழைச்சிங்க, சத்கதின் வள்ளலேன்னு கூப்பிட்டீங்க. அப்புறம் கீதையை படிச்சாலோ இல்ல கங்கையில போய் ஸ்நானம் செய்தாலோ அது எவ்வாறு உங்களை பதீத்த பாவனி ஆக்க முடியும்? तुमको इतना बेसमझ किसने बनाया? இவ்வளோ உங்களை முட்டாள் ஆக்கியது யாரு? என் 5 விகார ரூபி ராவணே, 5 விகாரங்கள் என்ற ராவணன் பாருங்க எப்படி இருந்த உங்களை எவ்வளவு கீழானவராக்கிட்டார்.
अभी सभी रावण राज्यत्वा शोक वाटिका में हैं. இப்ப அனைவரும் ராவண ராஜ்யத்தில் சோக வனத்தில் இருக்கின்றனர். हेड जो है उनको तो बहुत फिकरात रहती है, सब दुखी है. பாபா சொல்றார், இந்த சோக வனத்துல யாரெல்லாம் ஹெட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப கவலை. இந்த உலகத்துல எல்லாருமே துக்கியா இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் யாரு விடுதலை கொடுப்பா, யாரு சுகம் தருவான்ங்கிற கவலையில இருக்காங்க. इसलिए पुकारते हैं, हे பாபா आ जाओ. ஆகவேதான் கூறுகின்றார்கள், ஹே அப்பா நீங்க வாங்க, हमको சொர்க்க में ले चलो, எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள். சதைவ் நிரோகி படி ஆயு வாலே சாந்தி சம்பன்ன தன்வான் பனாவோ. எங்களை எப்பொழுதுமே ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அமைதி நிரம்பிய நிலையையும் செல்வந்தனாகவும் ஆக்குங்கள் என்று இறைவனை அழைத்தீர்கள். பாப்தோ சுக சாந்தி கா சாகரேனா, அப்படிப்பட்ட பகவான் சுகம் சாந்தியினுடைய கடல் அல்லவா. மனுஷியோं की மகிமா नहीं हो सकती, மனிதனுக்கெல்லாம் இப்படிப்பட்ட மகிமை சொல்லவே முடியாது. भल मनुष्य अपने को சிவோகம் பி கேலாத்தே பரந்து பதீத். மனிதர்கள் சிலர் தன்னையே சிவன் என்று கூறிக்கொள்கின்றனர், ஆனால் பதீத்தமாக இருக்கின்றனர். பாப் சம்ஜாத்தே, தும் பாபா கோ சர்வவியாபி கேத்தே ஹோ. பாபா புரிய வைக்கிறார், நீங்க பாபா பகவான சர்வ வியாபின்னு சொல்றீங்க. இஸ்ஸே தோ கோய் பி பாத் டஹர்த்தி நஹீ. அதனால எந்த விஷயம் நீங்க சொன்னாலும் மனிதர்களுக்கு பிடிப்படுவதில்லை. பக்தி பி சல் நஹி சக்தி, பக்திங்கிறதே ஒன்று இருந்திருக்க முடியாது. क्योंकि பகத் பகவான் को யாது கர்த்தே ஹேன். பாபா சொல்றாரு, ஏன்னா பக்தர்கள் பகவானை தனது பகவானை நினைக்கின்றனர். பகவான் ஏக் பக்தோ அநேக், பகவான் ஒருவர் பக்திகள் அநேக பேர். जब सब मुझ भगवान को पत्थर टिक्कर में ठोक खुद को पत्थर बुद्धि बन जाते. எப்பொழுது பகவானாகிய என்னை கல் முள்ளில் இருப்பதாக கூறினீர்களோ அப்பொழுது நீங்களும் கல் புத்தியுடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். தப் முஜே ஆனா படுத்தா ஹை, அந்த நிலைமை எப்ப ஏற்படுதோ உங்களுக்கு அப்பதான் நான் வரவேண்டி இருக்குதுங்கிறார் பாபா. प्रजापिता ब्रह्मा द्वारा पावन दुनिया की स्थापना कराते. பிரஜாபிதா பிரம்மா மூலமாக புதுமையான உலகத்தை நான் உருவாக்குகின்றேன். ஏ பிரஜாபிதா பிரம்மா கே அடாப்டட் பச்சே. இவங்கெல்லாம் யாருங்கிறார் பாபா நம்மள? பிரஜாபிதா பிரம்மாவினால் அடாப்ட் எடுக்கப்பட்ட குழந்தைகள். கித்தனே டேர் பச்சே. இந்த பிரஜாபிதாவுக்கு பாருங்க எவ்வளவு ஏராளமான குழந்தைகள். अभी भी वृद्धि खो पाएंगे, இன்னும் விருத்தி ஆயிட்டே இருப்பாங்க. जो ब्राह्मण बनेंगे वही फिर देवता बनेंगे. யார் பிராமன் ஆகுவார்களோ அவர்களே தேவதையும் ஆகுவார்கள். पहले तुम शूद्र थे, फिर ब्रह्मा मुकमशाली ब्राह्मण बने, फिर देवता क्षत्रिय बनेंगे. முதல்ல நீங்க சூத்ரனா இருந்தீங்க. பாபா புரிய வைக்கிறார், சூத்ர நிலைன்னா என்ன? எல்லாமே இறைவனின் அவதாரம்னு. அதுக்கு பிறகு பிரம்மா முக வம்சாவளி பிராமணன் எப்பொழுது ஆவீர்களோ அதுக்கு பிறகுதான் நீங்கள் தேவதையாகவும் க்ஷத்ரியனாகவும் ஆவீர்கள். இது சக்கர ஃபித்தா ரேத்தாகே. இந்த சக்கரம் என்பது சுழன்று கொண்டேதான் இருக்கின்றது. இது பாப் ஹி சம்ஜாத்தே. இந்த சக்கரம் சுழல்து, இதுல நீங்க எப்படியெல்லாம் மாறுறீங்க, இந்த விஷயத்தை பாபாவே புரிய வைக்கிறார். மனுஷ சிருஷ்டிகே, இதுதான் மனித சிருஷ்டி மரம். சூக்ஷ்ம வதன்மேகி ஃபிரிஷ்தே. சூக்ஷ்ம வதனத்தில் மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அங்க யார் இருப்பா? ஃபரிஷ்தாக்கள். வஹா கோய் ஜாடு நஹி ஹே. சூக்ஷ்ம வதனத்தில் எந்த மரம் கிடையாது. மனித மரம் அங்கே இல்ல. எ மனுஷ சிருஷ்டி பி ஜாடு யஹா ஹே. மனித சிருஷ்டி என்ற உலக மரம் இங்கேதான் இருக்குது. तो बापा करे ஞான அமிர்த கா கலஷ்
माताओं के सिर पर रखते हैं। பாபா சொல்றார், இந்த சிருஷ்டியில ஸ்வயம் பகவான் வந்து தாய்மார்களுடைய தலையில ஞான அமிர்தம் என்ற கலசத்தை கொடுத்துள்ளார். அதனாலதான் நம்ம வித்யாலயத்துல பெண்கள் மூலமாக இந்த வித்யாலயமானது இயங்கி வருது. வாஸ்துமே கோய அமிர்த நகிஹே, அமிர்த கலசம்னா உள்ளபடி அதுல அமிர்தம் கிடையாது. ஏஹே நாலேஜ். யார் முன்வைத்து பாபா நாலேஜ் கொடுக்கிறாரு? பெண்கள் மூலமாக நாலேஜ் கொடுக்கிறார். பாபா கர் சஹேஜ் ராஜ்யோ கி சிக்ஷா தேத்தே. பாபா வந்துதான் சகஜமான ராஜயோக கல்வியை தருகிறார். எந்த கல்வி? ராஜயோக கல்வியை பாபா தராரு. பாப் கேத்தே ஹே மே தோ நிராகார் ஹூம். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நான் நிராகாரமாக இருக்கிறேன். नंबर 1 मनुष्य के तन में प्रवेश करता हूं. नंबर 1 மனிதனுடைய உடலில் நான் பிரவேசித்துள்ளேன். नंबर 1 மனிதன், அவருக்குள்ள நான் பிரவேசிச்சிருக்கிறேன். खुद कहते जब मैं ब्रह्मा तन में प्रवेश करूं तब तो ब्राह्मण संप्रदाय நிராகார் ஜோதி பிந்து பரமாத்மா தானே கூறுகின்றார், நான் எப்பொழுது பிரம்மா உடலில் பிரவேசம் செய்கின்றேன் அப்பொழுதுதான் பிராமண உலகம் என்பது உருவாகிறது. பிரம்மா யஹாஹி சாகியே. பிரம்மா இந்த ஸ்தூல உலகத்தில் தேவை. சூக்ஷ்ம வதனவாசித்தோ அவ்யக்த பிரம்மா. சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கக்கூடிய பிரகாசமான ஒளி உடலுடன் இருக்கக்கூடிய பிரம்மா அவ்யக்த பிரம்மா. மே இஸ் व्यक्तமே பிரவேஷ் கர்த்தா ஹூம். நான் இந்த எலும்பு சதையாலான இந்த பிரம்மா வியக்தத்துல இருக்கார் இல்லையா, உடலோட, அவர் உடலில் பிரவேசித்துள்ளேன். இன்கோ ஃபிரிஷ்தா பனானே லியே. இவரை நான் ஃபரிஷ்தா ஆக்கிறதுக்காக. தும்பி அந்தமே ஃபிரிஷ்தே பன் ஜாத்தே ஹோ. பாபா சொல்றார், நீங்களும் கடைசியில் ஒரு நாள் ஃபிரிஷ்தா ஆகிவிடுகிறீர்கள். பிராமணோं को यहाँ ही पवित्र बनना है. பிராமணர்களாகி நீங்கள் இங்கவே தூய்மை அடைஞ்சே ஆகணும். फिर पवित्र दुनिया में जाकर जन्म लेंगे. அப்பதான் பவித்திரமான தூய உலகத்துல போய் நீங்க பிறவி எடுப்பீங்க. तुम दोनों हिंसा नहीं करते हो. இங்க நீங்க 2 ஹிம்சை செய்வதில்லை. காம் கட்டாரி சாலானா சப்சே தீக்கி ஹிம்சா. காம விகாரத்தில் செல்வது மிக பெரிய ரொம்ப ஒரு ஆழமான ஹிம்சைங்கிறார், கொடூரமான ஹிம்சைங்கிறார். ஜிசே மனுஷ ஆதிமதிய அந்த துக்கு பார்த்தே. அதனாலதான் மனிதனுக்கு ஆரம்பம் முதல் இறுதி வரை துக்கம் ஏற்படுது. துவாப்பர் से लेकर काम कटारी चलाते आए तभी गिरना शुरू होता है. துவாபரகம் எப்ப தொடங்கியதோ அப்ப காம விகாரத்தில் போனீங்க, அதுல இருந்து உங்களுடைய நிலை விழக்கூடிய நிலை ஆரம்பிச்சிட்டு. மனுஷ கே பாஸ் பக்தி கி நாலேஜ், வேத சாஸ்திர பண்ணா பக்தி கர்னா. மனிதனிடத்தில் பக்திக்கான நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது. வேதங்கள் படிக்கிறது, சாஸ்திரங்கள் படிக்கிறது, பக்தி செய்வது, பூஜை செய்வது. காத்தே பீஹி ஞான் பக்தி வைராகிய. ஞானம் பக்தி வைராகியம் என்று சொல்லப்படுது. பக்திக்கு பாதகி பாப்ப சாரி துனியா சே வைராகி திலாத்தே. பக்திக்கு பிற்பாடுதான் பகவான் முழு உலகத்திலிருந்தும் வைராகியத்தை கொண்டு வரார். வைராகியத்தை பாபா ஏற்படுத்தினாங்க. இந்த உலகம் துக்கி உலகம், பாவம் நிறைஞ்ச உலகம். இந்த உலகத்துல பாருங்க என்ன சுகம் இருக்குது. பாபா என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா புத்தி இந்த உலகத்துல இருந்து விடுவிச்சு அவர் பக்கம் நம்மை அழைத்து செல்கிறார். क्योंकि इस पतित दुनिया का विनाश होना है. ஏன்னா இந்த பத்தித்தமான உலகம் என்பது விநாசமாகுது. इसलिए देह सही देखिए सभी संबंधियों आदि को भूल जाओ. தேகம் முதற்கொண்டு எல்லா சம்பந்தங்களையும் புத்தியால மறந்துடுங்கிறார் பாபா. நஜந்தானே சொல்றது. யாருமே நம்முடையவர்கள் அல்ல, நம்முடன் வரக்கூடியவர்களும் அல்ல. ஏக்கு முझे एक के साथ बुद्धियोग लगाओ. என் ஒருவனோட உங்க புத்தியை இணைங்கிறார் பாபா. ऐसे प्रैक्टिस हो जो अंत समय कोई भी याद ना पड़े. அப்படி உங்களுக்கு பயிற்சி இருக்கணும். கடைசி நேரத்துல யாரு நினைவு உங்களுக்கு வரக்கூடாது. புராணி துனியா கா தியாக கராயா ஜாத்தா.
பாபா பிராமணர்களை இந்த பழைய உலகத்திலிருந்து தியாகத்தை ஏற்படுத்துகிறார். பேஹத் கா சந்நியாஸ் பேஹத் கா பாப் ஹி கராத்தே ஹை. எல்லையற்ற சந்நியாசத்தை எல்லையற்ற பாபாவை செய்விக்கிறார். புனர்ஜனமத்தோ சப்கோ லேனா, எல்லாருமே மறுபிறவி எடுத்தே தீரணும். நைத்தோ இத்தனை விருத்தி கேசி ஒத்தி ஹே, இல்லைன்னா இவ்வளோ எப்படி விருத்தி ஆகும்? ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பேராக தானே வர்றாங்க. ஃபஸ்ட்டு இறங்கினவங்களும் ரீபர்த்தில் இருக்காங்க. அதுக்கே சன்னியாசியும் துவாரா பவித்ரதா கா பல் பாரதவாசியும் கோ மில்தா ஹே. எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய பவித்திரதாங்கிற பலம் பாரதவாசிகளுக்கு கிடைக்கின்றது. பாரத் தேசா பவித்திர கண்ட் ஒரு கொய் ஹோத்தா நஹி. பாரதத்தை போல ஒரு பவித்திர தேசமே கிடையாது. பாப் ஹி ஏ பர்த் பிளேஸ், பாப் கி ஏ பர்த் பிளேஸ், பாபாவினுடைய பிறப்பிடம். பரந்து மனுஷ ஜான்தே நஹி. இவ்வளோ ஒரு மகிமைக்குரிய இந்த பாரதத்தை பற்றி மனிதர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் புகழ் பாடுறாங்க. எதனால இந்த பாரதத்துக்கு புகழ் சேர்ந்தது, யாரு சேர்த்தாங்கிற விஷயம் தெரியாது. பாப் கேசே அவதார் லேத்தே, கியா கர்த்தே, பகவான் எப்படி அவதரிக்கிறார், என்ன செய்கின்றார், குச்சுபி ஜான்தே நகி, எதுவும் தெரிந்து கொள்ளவில்லை. பிரம்மா கா தின் பிரம்மா கி ராத் பி கேத்தே ஹே. பிரம்மாவின் பகல் இரவு என்று சொல்லப்படுது. தின் ஸ்வரக் ராத் நரக். பகல் சொர்க்கம், இரவு என்பது நரகம். ஜான்தே நஹி, அதையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. பிரம்மா கி ராத் தோ தும் பச்சோ கி ராத். பிரம்மாவுக்கு ராத்திரினா குழந்தைகளுக்கும் ராத்திரி, பிரம்மாவுக்கு பகல்னா பிராமணர்களுக்கும் பகல். ராவன் ராஜ்யமே சப் துர்கதிக்கோ பார்த்தே ஹுய். ராவண ராஜ்யத்தில் எல்லாருமே துர்கதி அடைந்து விட்டனர். அபி தும் பச்சே பாப் துவாரா சத்கதிக்கோ பாரகே ஹோ. குழந்தைகளாகி நீங்க மாத்திரமே பாபாவிடமிருந்து சத்கதியை பெற்று கொண்டுள்ளீர்கள். துமி சமைஹோ ஈஸ்வரிய அவுலாத். இந்த நேரம் நீங்கள் ஈஸ்வரனின் குழந்தை. பரம்பிதா பரமாத்மா கா பச்சா ब्रह्मा उनके तुम अडेप्टेड बच्चे तो शिव बाबा के पोत्र ठहरे. பரம்பிதா பரமாத்மாவினுடைய குழந்தை பிரம்மா. அவர் மூலமாக நீங்க அடாப்ட் எடுக்கப்பட்டிருக்கீங்கன்னா சிவ பாபாவுக்கு நீங்க யாரு? பேர குழந்தைகள். ஏ புத்திர பிரம்மா பி சுன்தே தோ தும் போத்திர போத்திரியா பி சுன்தே. பாபா அழகா சொல்றார். சிவனுக்கு குழந்தை பிரம்மா, அவரும் நான் சொல்ற வாணியை கேட்கிறார். பேர குழந்தைங்க நீங்களும் நான் சொல்ற அதே வாணியை கேட்குறீங்க. அப்பாவும் கேட்குறார், பேர பேத்திகளும் கேட்குறாங்க. अभी फिर ये ज्ञान प्रालय लोप हो जाएगा, ये राजयोग बाप ही आकर सिखलाते. பகவானே வந்து புரிய வைக்கிறார், கற்றுத்தருகின்றார். இந்த ஞானம் இப்ப மட்டும்தான், அதுக்கு பிறகு என்ன ஆயிடும்? படிக்கக்கூடிய பருவம் மாறிவிடும், ஞானம் இருக்காது. சன்னியாசியும் கா பார்ட் ஹி அலக். சன்னியாசிகளுடைய பார்ட் வேற, உங்களை மாதிரி கிடையாதுங்கிறார். ஆதி சனாத்தன் தேவி தேவதா தரம் வாழும் கா பார்ட் அலக். நீங்களாம் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கக்கூடியவர்கள். உங்களோட பார்ட் வேற, அவங்க பார்ட் வேற. தேவதாங்கி ஆயுபி படி ரேத்தி ஹே. தேவதைகளுடைய ஆயுள் காலம் அங்கே அதிகமாக காண்பிக்கிறாங்க. அக்காலி மிருத்தி நை ஊத்தி. தேவதைகளுக்கு அகால மரணமே இருக்காது. மகான் தேவதாய் ஆத்மா அபிமானி ஹோத்தே. அங்க தேவதைகள் எப்படி இருக்காங்களா? ஆத்மா அபிமானியாகவே இருக்காங்க. பரமாத்மா அபிமானி நகி, அங்க பரமாத்மா அபிமானி கிடையாது. फिर माया की प्रवेशता होने से देह अभिमानी बन जाते. மாயா எப்போ பிரவேசம் ஆகுது, விகாரங்கள் எப்போ வருதோ அப்ப தேக உணர்வுக்கு வந்து விடுகிறீர்கள். इसमें तुम आत्मा अभिमानी भी हो, பரமாத்மா அபிமானி भी हो. இந்த நேரத்துல நீங்க ஆத்மா அபிமானியாகவும் இருக்கீங்க, பரமாத்மா அபிமானியாகவும் இருக்கின்றீர்கள். इसमें तुम जानते हो हम परमात्मा की संतान. பரமாத்மா அபிமானினா என்ன? நான் பரமாத்மாவின் குழந்தை. அந்த சுத்த அபிமானம், அந்த சுத்த அகங்காரத்துல இருக்கீங்க. பரமாத்மா கே ஆக்கிபேஷன் கோ ஜான்தே ஹோ. பகவான் யாரு, பாபா யாரு? சிவனை அடையிறதுக்கு எவ்வளோ நம்ம தவிச்சோம், பாடுபட்டோம். அவர் யாரு, அவருடைய செயல்பாடுகள் என்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏ சுத்த அபிமான் ஹுவானா
இப்ப இது சுத்தமான அபிமானம் ஆயிடுச்சு இல்லையா? நான் எப்பேற்பட்டவருடைய குழந்தை தெரியுமா? ஈஸ்வரனே என்னுடைய அப்பா. இப்ப சுத்த அபிமானம். अपने को शिवोகம் பரமாத்மா கேனா அசுத அபிமான். அசுத அபிமானம் எது? நானே சிவன், நானே பாபான்னு சொல்லிக்க முடியுமா? உலகத்துல நானே பரமாத்மான்னு சொல்றாங்கல்ல தன்னை, இது அசுத்த அபிமானம். அபி தும் அப்னே கோபி பரமாத்மா கோ ஜான் கயே பரமாத்மா துவாரா. இப்ப நீங்க பரமாத்மாவையும் உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. யார் மூலமா? பரமாத்மா மூலமாகவே அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் மூலமாகவே உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கிறார் பாபா. ஜான்தே கோ பரம்பிதா பரமாத்மா கல்ப் கல்பாத்தே. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அவரை பத்தி? பரமாத்மா கல்பா கல்பா வருகின்றார். பக்தி மார்க்கமே பி அல்ப கால்கா சுக்வ தேத்தே. பக்தி மார்க்கத்துல கூட பக்தர்களுக்கு அல்ப கால சுகம் அளித்ததும் அதே பரமாத்மா தான். பாக்கி இவ சித்திரத்தோ ஜடகே, மற்றபடி நிறைய சித்திரங்கள் இருக்கிறதெல்லாம் ஜடம். तुम जिस मनोकामना से पूजा आदि करते हो, मैं तुम्हारी सब शुद्ध कामनाएं पूरी करता हूं. பாபா ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க எந்த மனோ ஆசையுடன் பூஜை முதலியவை செய்கிறீர்கள், நான் உங்களின் அனைத்து சுத்த ஆசைகளை நிறைவேற்றுறேன். அசுத்த காமனா தோ ராவன் பூரி கர்த்தாகே. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அசுத்தமான ஆசைகளை ராவண பூர்த்தி செய்து போத் ரித்தி சித்தி ஆதி சீக்தே. ரொம்ப என்ன பண்றாங்களா, அந்த மாயா மந்திரம்லாம் இருக்குல்ல அதுல போறாங்களாம். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணமே என்ன? நிறைய ரித்தி சித்தி கத்துக்கிறாங்க. ராவன் மத், அதெல்லாம் ராவண வழி. மெகுஹி சுக்குதாத்தா, பகவான் சுகத்தின் வள்ளல். பகவானை மிஞ்சி எந்த சக்தி இல்லை. யாராவது சொல்றாங்கன்னு நம்ம எந்த ரித்தி சித்தியில போயிடக்கூடாது. பாபா தான் எல்லாமே நமக்கு. பாபாவை எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்கா நினைக்கிறோமோ எல்லா வெற்றியும் நம்ம அடையலாம் ஒரு பாபா நினைவுல. மிக்கிஸ்கோ துக்னே தேத்தாகும். பாபா சொல்றார், நான் யாருக்குமே துக்கம் தர்றதில்லை. கேத்தேன் துக்கு சுக் ஈஸ்வரிகி தேத்தே. என்னை பத்தி என்ன சொல்றாங்க தப்பா? சுகம் துக்கம் எல்லாம் கடவுள் தான் செய்யறாரு. எபி மேரி ஊப்பர் கலங்கு லகாத்தே. இது கூட என்ன ரொம்ப நிந்திக்கிறாங்க, என்னை திட்டுறாங்கிறார் பாபா. அப்படிலாம் சொல்லி கர் ஐசா ஹே தோ புலாத்தே ஹி கியூ. சரி, நான் தான் சுகம் துக்கம்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னையே அப்புறம் கூப்பிடுறீங்க? பரமாத்மா ரேகம் கரோ, க்ஷமா கரோ, கருணை காட்டுங்க, மன்னிச்சிருங்க, நீங்க அப்புறம் சொல்றீங்க என்னைய? ஜான்தே ஹே தர்மராஜ் கே துவாரா போத் தண்ட கிலாயங்கே. அதுவும் தெரியுமா, தர்மராஜர் மூலமா ரொம்ப தண்டனை என்பது கிடைக்க இருக்குது. बाप समझाते हैं பக்தி மார்க்கே இன் சாஸ்திரம் ஆதிமே कोई सार नहीं. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைங்களே, பக்தி மார்க்கத்துல நீங்க என்னெல்லாம் சாஸ்திரங்கள் படித்தீர்களோ எந்த சாரம் இல்லை, சத்து இல்லைன்னு அர்த்தம். அபி தும்கோ பக்தி அச்சினே லக்தி. இப்போ உங்களுக்கு பக்தி பிடிக்கிறது இல்ல. ऐसे भी नहीं कहते हो हे भगवान. நீங்க இப்படி கூட என்ன அழைக்கிறது இல்ல, ஹே பகவான், ஐயோ கடவுளேன்னு கூப்பிடுறோமா? ஆத்மா தில் அந்தர் யாது கர்த்தி ஹே. ஆத்மா மனசார பாபா அன்பா நினைக்குது. பாருங்க, பக்திக்கும் ஞானத்துக்குள்ள வேறுபாட்டை பாபா சொல்றார். பஸ் ஏகே அஜப் அஜாப். அன்பா மனசார பாபான்னு நினைக்கிறோம்ல, இது உள்ளிருந்து வரக்கூடிய சப்தம், உள்ளத்தின் குரல். இதுதான் பாபா சென்றடையுது. ஆத்மா से निराकार बाप बात करते. ஆத்மாக்களோட நிராகாரமான பாபா பேசுறார். ஆத்மா சுன்தி ஹே. பரமாத்மா பேசுறது ஆத்மா கேக்குது. அகர் கஹே சர்வவியாபி फिर सब பரமாத்மா हो गए. ஒருவேளை சர்வ வியாபி கடவுள் எல்லா இடத்துல இருக்கார், எல்லா மனுஷங்களுக்குள்ளார இருக்காருன்னா அப்ப எல்லாருமே பரமாத்மா ஆயிட்டாங்க இல்லையா? बाप कहते कितने पत्थर बुद्धि बन गए. பாருங்க, எவ்வளவு கல்லு புத்தி உடையவங்களா ஆயிட்டீங்க. மனுஷியோं को तो बड़ा डर रहता है. மனுஷங்களுக்கு ரொம்ப பயம் வருது. குரு குரு பத்வான்னா தே. ஏன் பயப்படுறாங்களாம்? எந்த குருவாவது நமக்கு சாபங்குபம் கொடுத்துடக்கூடாதுன்னு. பாபா த சுக்குதாதா. ஆனா பகவான் யாருங்க? சுகத்தின் வள்ளல். பதுவாத்வா கிருபா
तो बाप बच्चों के ऊपर करते ही नहीं, बच्चे श्रीमत पर नहीं चलते, पढ़ते नहीं, तो அக்கிருபா अपने ऊपर करते हैं. இங்க பாபா யாருக்கும் சாபம் கொடுக்கறது இல்ல. கிருபை காட்டாம பாபா இருப்பதில்லை. ஆகவே குழந்தைகள் பாபாவோட ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லை, அவரை மதிக்கிறது இல்லை. பக்தியில குருகிட்டேருந்து சாபம் வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா பாபாட்ட அதுவும் இல்லை, போச்சு. அதனாலதான் படிக்கிறது இல்லைங்கிறார் பாபா. நீங்க படிக்கல, ஸ்ரீமத் படி நடக்கலன்னா உங்களுக்கு நீங்களே சாபத்தை கொடுத்து கொள்கிறீர்கள். பாபா சபிச்சிருவார் கிடையாது, உங்களுக்கு நீங்களே சபிச்சுக்கிறீங்க. பாப் கேட்டே பச்சே முझे एक बाप को याद करो. பாபா சொல்றார், என் ஒருவனை நினைங்க. சத்தியுக திரேதாமே பக்தி ஊத்தி நீங்க சத்தியுக திரேதாயுகத்துல பக்தியே கிடையாது. அப்ப ராத் மனுஷிய தக்க காத்தே ரேத்தேங்க. இப்ப இரவா இருக்கு, இரவுல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஏமாந்துதான் போவாங்க. தப் கஹா ஜாத்தா சத்குரு பிகர் கூர் அந்தியாரா. அதனாலதான் சொல்லப்படுது, சத்குரு இல்லாம கார் இருள் இருக்கமே, குரு வந்தாதான் எங்களுடைய இருள் நீங்கும் என்று. சத்குரு ஹி ஆக்கர் சாரே சக்கரக்கா ராஸ் சம்ஜாத்தே. சத்குருவே வந்து முழு கால சக்கரத்தை பற்றிய ரகசியத்தை சொல்ற. தும் தேவதா தே. என்ன புரிய வைக்கிறார் சத்குரு? குழந்தைங்களே, நீங்க தேவதையாக இறங்குனீங்க. फिर சத்திரிய பனே. எடுத்தோடனே அசுரன் ஆகல, முதல்ல தேவதையா வந்தீங்க, அப்புறம் சத்திரியன் ஆனீங்க. வைஷ்ய சூதர பனே, அதுக்கு பிறகு வைஷ்யன் ஆனீங்க, அதுக்கு பிறகுதான் சூதர நிலைக்கு வந்தீங்க. சௌரா சி ஜனம் பூரே கியே. இப்படிலாம் நீங்க பிறப்பிறப்புல வந்து 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள். பாபா ரகசியத்தை நமக்கு அவுட் பண்றார். டிராமால என்ன ரகசியம் இருக்கு நமக்கு தெரியாது இல்லையா? 8 புனர்ஜம் சத்தியுமே, 12 புனர்ஜம் திரேதா, 63 ஜனம் துவாபர் கலியுகமே. அழகா சொல்றார். 8 சத்தியுகத்துல, 12 பிறவிகள் திரேதாயுகத்துல, துவாபரயுகம் கலியுகத்திலையும் 63 பிறவிகள். சக்கரக்கோ ஃபிர்னாகி ஹே. சக்கரம் சுத்தியே ஆகுது. பாத்தே மனுஷனை ஜான்தே. இதெல்லாம் மனிதர்களுக்கெல்லாம் தெரியாது. ஏ பாரத் விஸ்வகா மாலிக் தா. இதே பாரதம் விஸ்வத்தின் எஜமானனாக இருந்தது. அவர் கோய் கண்டனகி தா. வேற எந்த கண்டங்களும் இல்லை. ஜூட் கண்ட शुरू होता फिर और கண்ட भी होते. பாரதம் எப்பொழுது பொய்யான கண்டமாக மாறுதோ, ஆரம்பிக்குதோ, அப்பொழுது மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வர தொடங்கிட்டு. अब तो देखो लड़ाई झगड़ा कितना. பாபா சொல்றாங்க, இப்போ பாரதத்துல பாத்தீங்களா எவ்வளோ சண்டை சச்சரவு பாத்தீங்களா? இன்னைக்கு உலகத்து முழுக்க என்ன சண்டை சச்சரவு. ஏஹி ஆர்ஃபன்ஸ் கி துனியா. இந்த உலகம் ஆர்ஃபன்ஸ், அனாதையான உலகம் ஆயிட்டு. பாபாக்கு நைஜான்தே. காரணம் என்ன? பகவான் தெரிஞ்சுக்காத காரணம். ரட்டியா மார்த்தே ரேத்தே ஹே. ஹே பரமாத்மா. கதறி அழுகுறாங்க ஒருத்தங்களும், ஹே பகவான் காப்பாத்து காப்பாத்துன்னு. பாப் கேத்தே மே ஏக் ஹி பார் ஆத்தா ஹூ. பாபா சொல்றார், நான் ஒரு முறைதான் வர்றேன். பதி துனியாக்கு பாவன் பண்ண நான் ஏன் வர்றேன்? பத்தித்தமான இந்த உலகத்தையும் உங்களையும் தூய்மைப்படுத்த வரேன். बाबू के लिए समझते थे, राम राज्य स्थापन करते, उनको बहुत पैसा देते थे, परंतु पैसे कभी अपने काम में नहीं लगाते थे. மகான் காந்தி பாபுஜி என்ன நினைச்சார்? ராம ராஜ்யத்தை நம்ம உருவாக்கணும்னு. அதனால அவருக்கு நிறைய பைசாலாம் கொடுத்தாங்க. ஆனா அந்த பைசாவை அவருடைய செல்ஃப் காரியத்துக்காக அவர் பயன்படுத்தவில்லை. फिर भी ராம ராஜ்ய तो हुआ नहीं. ஆனாலும் ராம ராஜ்யம் ஏற்படவில்லை. ஏ தோஹே சிவ பாபா தாத்தா ஹேனா. இங்கே பாபா யாரு? சிவன், வல்லல். சிர்ஃப் சம்ஜாத்தே வினாஷ் தோ நஹி ஹே. புது உலக ராமராஜ்யம் வரணும்னா இதெல்லாம் அழிஞ்சாதானே வரும். சே தும் பேசே கு சஃபல் கரோ. இனி இந்த உலகம் இருக்க போறதில்ல. இப்படி மரணப்படுக்கையில படுத்திருக்காங்கன்னா ஆக்சிஜன் செலுத்துவாங்க. அப்ப ஆக்சிஜன் ஏறுதுன்னா அர்த்தம் என்ன? சில நிமிடங்கள் தான் இருக்க போறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த கலியுகத்துக்கு ஆக்சிஜன் ஏறிட்டு இருக்குங்கிறார். மரணப்படுக்கையில உலகம் படுத்துட்டுங்கிறார். அதனால இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்க போகுது. ஆகவே நீங்கள்
உங்களுடைய செல்வத்தை வெற்றியுடையதாக ஆக்குங்கள். ஏ சென்டர் ஆதிக்கோலோ, அங்கங்க சென்டர் திறங்குங்கிறார். போர்டு லகாதோ, एक बाबा से आकर स्वर्ग का वर्षा ले लो सेकंड में. போர்டு எழுதி போடுங்கிறார். ஒரு செகண்ட்ல பரமாத்மாவின் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள வாருங்கள். பாபா கேத்தே மேரி யாது செய்கி தும் பாவன் பனேங்கே. என்ன நினைச்சாதான் நீங்களாம் தூய்மை பெற முடியும். துமாரி புத்தி மே சக்கர ஃபிர்னா சாஹி. உங்க புத்தியில முழு சக்கரமும் சுற்றி கொண்டே இருக்கணும். பிராமன் ஹி யஜ்ஞ ரக்ஷக் பன்தே. பிராமணர்கள் நீங்களே யஜ்ஞ ரக்ஷகனாக இருக்கீங்க. ஏஹே ருத்ர ஞான் யஜ்ஞ. இதுக்கு பேரு ருத்ர ஞான யஜ்ஞம். கிருஷ்ணக்கா யஜ்ஞ நகி, கிருஷ்ணருடைய யஜ்ஞம் இல்லை. சத்தியுகமே யஜ்ஞ ஹோத்தே நை. சத்தியுகத்துல யாக யஜ்ஞம்லாம் கிடையாது. ஏஹே ஞான் யஜ்ஞ. இதுக்கு பேர் என்னங்கிறார் பாபா? ஞான யஜ்ஞம். பாக்கி சப் பக்தி கே யஜ்ஞ. மற்றது எல்லாமே பக்திக்கான யஜ்ஞம். அநேக் பிரகார கே சாஸ்திர யஜ்ஞ ரக்தே ஹே. அநேக விதமான சாஸ்திரங்கள், எல்லா விதமான சாஸ்திரங்கள் யஜ்ஞத்தில் வைக்கின்றனர். சௌன் சௌங்கா முரபா பனா தேத்தே. எல்லாத்தையும் என்ன பண்றாங்களாம்? யாகத்துல யஜ்ஞத்துல போடுறாங்க. உஸ்கு ஞான் யஜ்ஞ நகி கஹேங்கே. அதற்கு பெயர் ஞான யஜ்ஞம் என்று அழைப்பதில்லை. பாபா கேத்தே ஹே முஜ் ருத்ர கா ஞான் யஜ்ஞ ரச்சா ஹுவா ஹூம். பாபா கூறுகின்றார், என்னை ருத்ர ஞான யஜ்ஞத்தை படைப்பவர் என்று சொல்லப்படுது. ருத்ர ஞான யஜ்ஞம் படைக்கக்கூடியவர். जो मेरी मत पर चलेंगे उनको बड़ा इनाम मिलेगा. நான் சொல்லக்கூடிய வழியின்படி நீங்க நடந்தால் அநேக வெகுமதி, பரிசுகள், இனாம் உங்களுக்கு கிடைக்கும். விஸ்வக்கி பாதுஷாஹி. என்ன இனாம்? அதுக்கு பேரு உலக அரசாட்சி, ராஜ்யம் கிடைக்கும் உங்களுக்கு. ராஜா. பச்சோं को मुक्ति जीवन मुक्ति की सौगात देता हूं. நான் குழந்தைகளுக்கு முக்தி, ஜீவன் முக்திங்கிற பரிசு தரேன். பாபா கேத்தே மனுஷன் को तो 84 लाख யோனியா ரக்கி. மனுஷங்க என்ன சொல்றாங்களா? 84 லட்சம் பிறவிகள். ஜீவ ஜந்துக்கள் 84 லட்சம் ஜீவ ஜந்துக்கள் எடுக்கின்றனர் சொல்லப்படுறாங்க. முஜே தோ கன் கன் மே டால் தியா. என்ன அணு அணுவிலும் இருப்பதா சொல்லிட்டாங்க. ஃபிர்பி மே பர் அபகாரி பரோபகாரி சேவாதாரி ஹூ. யாரெல்லாம் என்ன எனக்கு அவமரியாதை செஞ்சாங்களோ, கல்முள் தூண் துரும்பு எல்லாத்துலேயும் கடவுள் இருக்காருன்னு சொன்னாங்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கும் பரோபகாரம் செய்யக்கூடியவனாக சேவாதாரியாக இருக்கிறேன். தும் ராவன் கி மத் பர் முஜே காலி தேத்தே ஆயே ஹோ. பாபா சொல்றாங்க, நீங்க ராவண வழியில போய் எனக்கு ரொம்ப என்ன பண்ணிட்டீங்க, நிந்தனை பண்ண தொடங்கிட்டீங்க. எஹ்பி ட்ராமா பனா ஹுவா. இந்த மாதிரி ட்ராமா உருவாகி இருக்குது. அபி தும் பச்சோं को கதம் கதம் ஸ்ரீமத் பர் சல்னா. குழந்தைகளாகி நீங்கள் என்னுடைய ஒவ்வொரு அடியிலும் நான் சொல்லக்கூடியபடி நீங்க நடங்க. பாப்பா அச்சி மத்து தேங்க. அப்பா எப்போதுமே நல்வழி தான் படுத்துவார். மாயாபுரி மத்து தேகி. மாயா பத்தி தெரியும் தானேங்கிறார். கெட்ட வழிப்படியே அது நடத்திட்டு போவோம் உங்களை. சிலியே கபர்தார் ரகோ. ஆகவே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. மேரா பன்கர் ஃபிர் கோய் விக்ரம கியா தோ 100 குணா தண்டப்பட ஜாய். என் குழந்தை ஆன பிற்பாடு தப்பு செஞ்சீங்கன்னா 100 மடங்கு நீங்க உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகும். யோக பல் சே ஃபிர் ஷரீர் பி பவித்ர மிலேகா. யோக பலத்தால் மீண்டும் ஷரீரம் கூட உங்களுக்கு தூய்மையானதாகவே கிடைக்கும். சன்னியாசி லோக் தோ கெஹ் தேத்தே ஆத்மா நிர்லேப். சன்னியாசிகள் சொல்றாங்க, ஆத்மால எதுவும் பதிவதில்லை, ஒட்டுவதில்லைன்னு. பாக்கி ஷரீர் பத்தீத்து கேஸ்லே கங்கா ஸ்நான் கர்த்தே. மற்றபடி ஷரீரம் ரொம்ப அசுத்தமாயிட்டுன்னு கங்கையில போய் குளிக்கிறாங்க. அரே ஆத்மா சச்சா சோனா நகி ஹோகி, ஜேவர் சச்சே சோனே கா கேசே பனேகா. பாபா சொல்றார், ஆத்மாங்கிற உண்மையான தங்கம் ஆகலன்னு ஆத்மா எப்படி அதுல ஆபரணங்களை செய்ய முடியும்?
इस समय 5 तत्व भी तमो प्रधान. இந்த நேரம் 5 தத்துவங்களும் எப்படி இருக்குங்கிறாரு, தமோ பிரதானமா இருக்கு. ये तुम्हारी रूहानी गवर्नमेंट बड़े थे बड़ी, ஆன்மீக கவர்மெண்ட் மிக பெரிய கவர்மெண்ட். परंतु देखो तुमको सर्विस करने लिए 3 पैर पृथ्वी भी नहीं मिलती. பாருங்க, இந்த கவர்மெண்ட் எவ்வளோ பெரியசு, இல்லை 3 அடி நிலம் கூட உங்களுக்கு சேவை பண்ண கிடைக்க மாட்டாங்குது. சில இடங்கள்லாம் எவ்வளோ தேடினாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கிடைக்க மாட்டேங்குது இடம். தும்கோ விஸ்வக்கா மாலிக் பனாத்தா, ஆனாலும் நான் உங்களை விஸ்வத்தின் எஜமானன் ஆக்குறேன். விஸ்வக்கி பாதுஷாஹி ஐசி தேத்தாகும், விஸ்வத்தின் எஜமானனாக உங்களுக்கு நான் அப்படி உங்களுக்கு அந்த பிராப்தி பதவியை தரேன். ஜோஹா கோய் கிட் ஃபீட் நை கர் சக்தே, யாரும் உங்க ராஜ்யத்தை சண்டையிட்டு பிடுங்க முடியாது. ஆஸ்மான் சாகர் ஆதி சப்கே மாலிக் பன் ஜாத்தே, ஆகாசத்திலிருந்து கடல் வரைக்கும் நீங்க எஜமானன் ஆயிடுறீங்க. கோயிபி ஹதுனை ரைத்தாங்க, எதுவுமே லிமிட்டே கிடையாது. அபி தோ பில்குல் கங்கால் பன்படே, கம்ப்ளீட்டா ரொம்ப ஏழ்மை நிலைக்கு வந்துட்டீங்க. அபி ஃபிர் தும் விஸ்வக்கே மாலிக் பன் ரஹே ஹோ, ஏழ்மையான உங்களை மீண்டும் நான் அதிகாரி ஆக்கிட்டு இருக்கிறேன். ஸ்ரீமத் பர் சல்னா படேனா, அப்ப நான் சொல்லக்கூடிய டைரக்ஷன் வழிப்படி நீங்க நடக்க வேண்டும் அல்லவா. ஸ்ரீமத் பர் நா சலா தோ மரா, நான் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் படி நீங்க நடக்காட்டா அவ்வளவுதான், இறந்துட்டீங்கிறார் பாபா. मायके भूत राम नाम सत्य ही करके घर ले जाएंगे. மாயாங்கிற பூதம் நானே ராமர் இதுதான் சத்திய வழின்னு சொல்லி சொல்லி அவங்களை கொண்டுட்டு போயிடும். சஜாபடி கடி காயங்க, அப்புறம் கடினமான தண்டனை கிடைக்கும் போதுதான் தெரியும், ஐயோ நம்ம இப்படி புத்தி கெட்டு இப்படிலாம் செஞ்சுட்டோமே, மாயா வழிக்கு போயிட்டோமேன்னு அப்ப தெரியுங்கிறார். अच्छा, मीठे मीठे सिकीलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते नमस्ते नमस्ते. धारणेकाன मुख्यமான सारम, यज्ञ की प्यार से सेवा कर खत्म पर श्रीमत पर चलते बाप से मन इच्छित फल विश्व की बादशाही लेनी है. யஜ்ஞத்தின் சேவையை அன்புடன் செய்து ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத் படி நடந்து பாபாவிடமிருந்து உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான பலனை அடையக்கூடிய விஸ்வ ராஜா பதவியை அடைய வேண்டும். பாபாட்டேந்து விஸ்வ ராஜ்ய பதவியை அடைய வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், வினாஷ் தோ ஹோனா கி ஹை, வினாஷங்கிறது கட்டாயமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. इसलिए अपना सब कुछ सफल कर लेना, அதனால உங்கள்கிட்ட உள்ளதை நீங்க வெற்றியுடையதை ஆக்கிடுங்க. पैसा है तो सेंटर को अनेकों को कल्याण के निमित्त बनना, பைசா நிறைய இருந்தா நீங்க சென்டர் ஓபன் பண்ணி அநேக பேருக்கு நன்மை செய்வதற்கு நிமித்தமாக உங்களை ஆக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்கறாங்க. मनसा द्वारा तीव्र गति की सेवा करने वाले बाप समान மெர்சிஃபுல் பவ, மனதின் மூலமாக அதி தீவிரமாக சேவை செய்யக்கூடிய பாப் சமான் கருணை நிறைந்தவர் ஆகுங்கள். संगम युगम पर बाप द्वारा जो वरदानों का खजाना मिला उसे जितना बढ़ाना चाहो उतना दूसरों को देते जाओ. சங்கம் யுகத்துல பாபா மூலமா உங்களுக்கு எவ்வளோ வரதானங்களின் பொக்கிஷம் கிடைத்துள்ளதோ அவற்றை நீங்கள் எவ்வளவு முடியுமோ பிறருக்கு கொடுக்க 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 அது விருத்தியாயிட்டே இருக்கும். ஜிசே பாப் மெர்சிஃபுல் ஐசே பாப் சமான் மெர்சிஃபுல் பனோ. இப்படி பாபா கருணை உடையவர் சொல்றோம், கருணை கடல்னு, கருணை நிறைந்தவர். அதே போல நீங்களும் பாபாவை போல மெர்சிஃபுல்லாக ஆகுங்கள். सिर्फ वाणी से नहीं लेकिन अपनी मनसा वृत्ति से वायुमंडल द्वारा आत्माओं को अपनी मिली हुई शक्तियां दो. சும்மா வாயினால மட்டும் நீங்க வரதானம் கொடுத்தா போதாது, உங்களுடைய மனோ விருத்தி மூலமா ஆழ் மனதில் தூய வைப்ரேஷன் மூலமா என்னெல்லாம் பாபாட்டேந்து சக்தி அடைந்தீர்களோ வரங்களை அடைந்தீர்களோ எல்லாத்தையும் மனுஷா சக்தியால கொடுங்க.
थोड़े समय में सारे विश्व की सेवा संपन्न करनी है तो तीव्र गति से सेवा करो. இன்னும் கொஞ்ச நாள்ல முழு உலகத்தினுடைய சேவா முடிவு பெற இருக்குது. ஆகவே அதிவேகமா இந்த சேவையை நீங்க செய்ய வேண்டும். பாபா சொல்லுது புரியுதா? இன்னும் கொஞ்ச நாள் தான் உலக சேவா பண்ண முடியும். அதனால மனுஷா சேவையை தீவிரமாக்குனாதான் உலகம் முடிவு பெறுங்கிறார். जितना स्वयं को सेवा में बिजी करेंगे उतना सहज माया जित भी बन जाएंगे. எவ்வளோ நீங்க உங்களை சேவையில பிஸி ஆக்கிக்கிறீங்களோ அவ்வளோ சகஜமா மாயா ஜீத் ஆகிவிடலாம். பாபா ஸ்லோகன் சொல்றாங்க, अपने संतुष्ट और खुशनुमा जीवन से हर कदम में सेवा करने वाले ही सच्चे सेवादारी हैं. தனது திருப்தி மற்றும் முக மலர்ச்சி நிறைந்த வாழ்க்கை மூலமாக, மலர்ந்த முகத்தின் மூலமாக ஒவ்வொரு அடியிலும் சேவா செய்யக்கூடியவர்களே உண்மையான சேவாதாரிகள். திருப்தி இருக்கணும், அதே நேரம் பாபா என்ன சொல்றார், மகிழ்ச்சி நிரம்பிய முகம், மலர்ந்த முகம். அடுத்து பாபாவுடைய சோமானம், நான் பாப் சமான் குணமூர்த்தி ஆத்மா. குணமூர்த்தி ஆத்மா. பாபாவுடைய குணங்களை நம்ம தாரணா பண்ணிக்கிட்டே அனைவருடைய குணங்களையும் பார்த்து பாபாவுக்கு சமமா குணமூர்த்தியா நம்ம ஆகிறோம். எல்லாருடைய குணங்களை பார்க்க பார்க்க நாம யாராயிடுவோம், குணமூர்த்தி ஆயிடுவோம். அப்படிப்பட்ட குண மாலையை தாரணை செய்பவர்களே வெற்றி மாலையில் வருகின்றனர். குண மாலையை தயார் பண்ணணும். ஒருத்தங்கள்ட்ட இருக்கக்கூடிய குணத்தை பார்க்க பார்க்க அப்படியே மாலையார். அப்படிப்பட்டவர்கள் யாராக முடியுங்கிறாரு, வெற்றி மாலையில் வருகின்றனர். பாபா இன்னைக்கு முக்கியமா எதுல கவனம் கொடுக்க சொல்லியிருக்கார், எவ்வளோ முடியுமோ நம்ம பாவங்களை அழிக்கணும். அதுக்கு பாபாவை நினைவு செய்வது ரொம்ப அவசியமானது. எல்லாருடைய பற்றுதலை விட்டுட்டு ஒரு பாபா கிட்ட நம்ம புத்தியை இணைக்கும் போது தான் அந்த சேவையை நம்ம செய்ய முடியும். ஓம் சாந்தி. நம்முடைய கனவு நிஜமாகணும்னா முதல்ல தூக்கத்தில் இருந்து எழுந்து அதற்கான முயற்சியில நம்ம ஈடுபடணும். Dreams come true only when you wake up and strive to achieve it.